பட்ஜெட் பொறுத்தளவுல அதுல அரசியல் கலப்பு அப்படிங்கிறது இருந்து கொண்டுதான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ப்ரையாரிட்டி இப்ப மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியுடைய அந்த கட்சியுடைய ப்ரையாரிட்டி, அவங்க எந்த மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், இது தேர்தல் அரசியல் சார்ந்ததாகவும் இருக்கலாம். அதை நம்ம மறுக்கவும் முடியாது. ஓகே. அதனால அந்த அடிப்படையில பார்க்கும்போது இதுல கலெக்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, அந்தந்த மாநிலங்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எம்பிக்கள், ஏன்னா நம்மளுடைய சிஸ்டமே ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் தான். ஏன்னா எம்பிக்கள் அங்க போய் ரெப்ரசன்ட் பண்றதுக்கான ஒரு தளமா தான் நாடாளுமன்றம் இருக்கு. சோ இது ஒரு கலெக்டிவாக ஒருங்கிணைந்து நம்ம திட்டங்கள் பெறக்கூடிய சூழலும் வரும். சில காலகட்டத்துல மத்தியில ஆட்சியில கூட்டணியில இருந்த திட்டங்கள் தன்னால வரும். அதனால ஒரே மாதிரியான ஒரு அளவுகோலை எல்லா காலகட்டத்திலயும் எடுக்க முடியாது. அங்க மத்தியில கூட்டணியிலேயோ இல்ல அந்த மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியிலோ இடம்பெறவில்லை அப்படின்னா அதற்குண்டான அந்த சலுகைகள் கிடைக்காமலும் போகலாம். அதனால இந்த அரசியலை ஓரளவுக்கு தள்ளிவிட்டு இப்ப நம்ம $1 trillion எக்கானமி அப்படின்னு தமிழ்நாடுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல கட்டாயம் மத்திய அரசாங்கத்துடைய ஒரு ஒத்துழைப்போ இல்ல அவர்கள் கூட ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய பணிகளால் மட்டும்தான் முடியும். அந்த அடிப்படையில எல்லா காலகட்டத்திலயுமே திட்டங்கள், அதாவது இப்ப ஜிஎஸ்டி பொறுத்த அளவுல அந்த பினான்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலா பிரகாரம் கட்டாயம் வந்துடும். எல்லா மாநிலங்களுக்கும் அதற்குண்டான 41% வந்துடும். இந்த ஸ்பெஷல் திட்டங்கள் அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டத்திற்கு சூழல். இப்ப பீகாருக்கு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, எலெக்ஷன் இருக்கிறதுனால வந்திருக்கு அப்படிங்கறதுல. இப்ப தமிழ்நாடுக்கு ஏர்போர்ட், கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்திருக்கு, கர்நாடகால இருக்கு, பல முக்கிய மாநிலங்கள்ல இருக்கு, பீகார்ல இல்ல. சோ அதனால அந்த திட்டம் அங்க போறதுக்கு நியாயம் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப சமூக பொருளாதார அந்த இண்டிகேட்டர்ஸ், யாட்ஸ்டிக் எடுத்து பார்க்கும்போது பீகார் இன்னும் பின்தங்கிய மாநிலமா தான் இருக்கு. அதை மறுக்கவும் இல்லை.